அல்லகிடா முட்டாய் மாதிரி இருக்கட்டும் அழகிடா. உன் மாமாவுக்கு சேப்பு சட்டைக்கு ஒரு முத்தம் கூட சப்புன்னு வாயில. அதுல முத்தம் கொடுக்க எடுத்து கம்பியில போய் வாயில முத்தம் கொடு. நீ என்ன கொல்ல பாக்க. அண்ணே அதுல எடுத்து வச்சு விடுங்க. சேப்பு சட்டை. ஏய் எங்கயா தட்டி பாக்குற? உனக்கு டிக்கி சூப்பரா இருக்கு. எந்த டிக்கி சொல்றீங்க? உனக்கு பேக் சூப்பர். நீ மனுஷனா நீ? முட்டாய் மாதிரி கடை. போட்டா அவளை போடணும்டா இல்லைன்னா செத்துறேன்டா. இங்க வாடி கூணி முண்டை. நீ போட்டு மயிரை புடுங்க போறப்பா. போட்டாலும். ஆமா. இவள போடட்டும். எதுக்கு போறதுக்கா? சரி கூலிச்சாமி போடட்டும் நம்ம ரெண்டு பேரும் விளக்கு பிடிச்சு பாப்போம். அப்புறம் நம்ம என்ன மயத்துக்கு வந்தா நம்ம ரெண்டு பேரும்? ஏய் எதுக்கியா போய் அடிச்சிட்டு நாயிட்டு கிடக்கு? இதுக்கு போய் இப்படி சண்டை ஓடலாமா? பூரா பொம்பளை மண்டையில பாருங்க. இன்னைக்கு சொத்துக்கு அடிச்சுக்கறான்னு நினைக்கிறியா? இல்ல கார் வண்டிக்கு அடிச்சுக்கறான்னு நினைக்கிறியா? இல்ல வேற எதுவும் நகை நட்டுக்கு நடிக்கிறானா? பூரா அந்த கிளியாஞ்சட்டிக்கு தாண்டி அடிச்சுக்கிட்டாங்க. கிளியாஞ்சிட்டியா? தெரியாது. கார்த்திகை மாதம் சுத்தி விளக்கு ஏத்து வாங்கி வரு. நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேன். ஆளு பலுக்கா இருக்கு. ஆமா. உன்னை பார்த்து இந்த பையன் அப்படியே வாணி அடிக்கிறான் பாரு. தொடடா பூரா பொய்யிடா. ஏன்டா சாகு? ஏய் எதரா பொய்? ஐயோ எதங்க பொய்ங்கறிய ப்ரோலடானு. இது பூராமே பொய்ன்னு நான் சொல்றேன்டா. Dress மட்டும் தானே. எது பொய்? நீங்க வேற ஏதோ பொய்ங்கறீங்க. இது மெய் இல்ல, பூரா பொய். இந்த ஒரு பொய்யான உலகத்துல பூரா வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உலகமே அப்படிதான். அவ வாயை மூடிக்கிட்டு பாக்குறானா? வாயை பொளக்காதப்பா. அந்த பிள்ளட்ட ஆப்பம் வாயில விழுந்தது மாதிரியே பாக்குறேன். சரியா தேவலாம பேசணுச்சுக்கோ. வாயில குத்துப்படியே பாத்துக்கோங்க. மிஸ்டர் தண்டுராஜ். உன்னை என்ன பேசுனே? ஏதாவது தப்பா பேசுனனா? இல்ல இடிச்சனா? இல்ல கைய பிடிச்சு இழுத்தனா? வந்தனே முடிய மோந்து பாத்தீங்க. ஏய் உன் மசர மோந்தத பார்த்ததுக்கே உனக்கு இப்படி சொல்றியே. உன் மண்ட மசர்ல எப்படி வாசம் வருது தெரியுமா? எப்படி வாசம் வருது? உன் மண்ட மசர்லயே எப்படி வாசம் வருது? ஏய் என்னையா சொல்ல வர? நீங்க எல்லாம் பரிச்சை நல்லா புளுப்புளுன்னு எழுதுவீங்க. ஏய் இந்தாரு இவன் வருங்காலத்துல இங்கரு இவன் வருங்காலத்துல உட்கார்ந்துட்டு எப்படி பேசுது? இவன் வருங்காலத்துல சிவாங்க மாட்ட கலெக்டர். நீ வேணா எழுதி பாரு. ரொம்ப சிரமம். டேய் சத்தியமா சொல்றேன். அவன் சிவாங்க மாட்ட கலெக்டரா வருவேன். இந்த குதிரை மேல சத்தியமா வருவேன். மயிரில் கூட வரமாட்டேன். வாடா பீத்த பையல. உனக்கு சப்போர்ட் பேசுறேன் பாரு. என்னை செருப்பு கழட்டி ஏன் வயல அடிக்க? அவனே மண்டையாட்டியா வரமாட்டேன்னு. ஏய் என்னவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. மேன்மினிக்கு தொட்டவனு கேட்டா மேட்டு புஞ்ச உழுதவனு கேட்டா யாரை பார்த்து மேனாமினிக்கு சொல்ற? ஆளு பழுக்குற குண்டிய தூக்குற. எனக்கு இருக்கு நான் தூக்குறேன் நீ தூக்கு. குட்டத்துல வச்சுக்க குறும்பி அந்த வேற அந்த போற போறல குண்ண குடிக்க அண்ணன் காப்பி எடுத்து போடு. உனக்கு போட்டன வச்சுக்க போஸ்ட் ஆபீஸ் கிழிஞ்சு வேறங்களே. ஏய் கிழிச்சா நாய் கிட்ட செத்து போற. உனக்கு போடுற ஓல்ல பாவட பரவலங்களையும் பாத்துக்க. உனக்கு போற போற கொப்பனுக்கு அண்ட கட்டி போற தெரிஞ்சுக்க. எங்க அப்பன்ட்ட போவாத உனக்கு அப்பனுக்கு தட்டி ஓத உன் ஜாமல சப்பட்ட. அது எத வேணா இருப்பது எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாதுயா. உனக்கு குட்டத்துல மூத்திரம் சிருட்டு தள்ளுபடி. உனக்கு பொண்ணு கையில அவுத்து போட்டு அம்மனமா ஓடி போய் வந்துருச்சுக்க. ஆளுகளை முகரைகளை பாரு. முகர கட்டையும் பாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசுற? சபையில நாகரிகமா பேசு பொண்ணு. நான் ஒழுங்கா தான் பேசுறேன். நீ தான் நாகரிகம் இல்லாம பேசுற. அதிகமா பேசுற பெண்ணை கண்டாவே எனக்கு எரிச்ச மாதிரி. அதிகமா பேச ஆம்பளைங்கள சுத்தமா பிடிக்காது. உன்னை எல்லாம் கட்டினா குடும்ப வழங்க மாட்டியாத்தா? உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண போற புதர்கிழமை திரும்பி வர வேண்டியது. நான் சொல்றேன் உன்னை கட்டிக்கிட்டு போய் நீ என்னைக்கு வாசப்படியில கால் எடுத்து தூக்கி வைக்கிறியோ அன்னையோட புருஷனும் காலி மாமனார் மாமியாவையும் தூக்கிடுவேன். உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்ப. நீ எனக்கு புருஷனா இருந்தா அம்மிக்கு எடுத்துக்கு போட்டு நச்சே கொண்டு போடு. நீனா எனக்கு பொண்டாட்டி அமைஞ்சு வச்சுக்க. இந்த சாலூர் பகுதியில விவசாயம் அதிகம். அது உனக்கு தெரியுமா? இந்த பகுதியில இருந்துதான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி மிளகாய் எல்லாம் போகுது. சரி அது தெரியுமா உனக்கு? கொடமிளகா பாத்திருக்கியா? கொடமிளகாய் உரைக்காது சப்புன்னு இருக்கு. சீனி மிளகாய் பாத்திருக்கியா? செம்ம காரமா இருக்கும். நீனா என் பொண்டாட்டி அமைஞ்சனா இந்த அக்காட்ட யாரு காலையாவது விழுந்து கும்பிட்டு விழுந்து இவள மிளகா வாங்கி அமில வச்சு நல்லா நேக அரைச்சு எடுத்துக்கிட்டு அப்புன்னு வச்சுக்க. உன் கவடு கிழிஞ்சு வர முடியும். நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? வாய செல்ல புருஷன் உன்னை கட்டி புடிச்சு நானே இதுல அப்பி விட்டுறேன். அடே அப்பா நீ அப்பனாலும் இங்க பழந்து நீ அப்படியே அப்பிட்டால கிழிஞ்சா இருக்கும். நான் தெரியும். ஏய் என்ன தொட்டு பேச? என்ன தொட்டு பேச? நீ என்ன பிரியாளா நீ? நீ என்ன பிரியா? நாப்ல நக்கலம்மையா இனிக்குதா? சூப்பரா இருக்கா? இனிக்குதா? வேர்வே நக்கி பாரு. உங்கள்ட்ட வேர்வே போயா நீ போய் நக்கு. உங்கள்ட்ட வேர்வே அப்படி இனிக்குதுன்னா இனிக்க. உங்கள்ட்ட இது எப்படி இனிக்க? உன் வார்த்தை இனிக்குது. என்ன அடி என்ன அடியே கிழட்டு முண்டை நீ இடையில பாயாத. இந்த நாய் காத்திய மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியும் பாரு. அந்த நாய் இழுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட நான் பயப்பட மாட்டேன்.
இந்த சைடுல ஒரு நாய் வெத்தடி அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு சும்மா. அது மாதிரி நீ அடிச்சு தொலையாத. அந்த நாய் இங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்தா நொண்டிட்டே நிக்கி. போய் தொலை. அங்கிட்டு போ. இங்க வா. இங்க வா. நான் சொல்றேன் கேளு. அது இங்க என்ன சொல்றேன் கேளு. இப்ப நீ பேசுறீல்ல, இந்த உலகத்துல பெண்ணு பேசி எங்கயாவது சபையில நிரம்பி இருக்கா? ஏன் ஆம்பளை பேசி நிரம்பி இருக்கா? ஏய், ஆம்பளை இல்லைனாவே இந்த உலகம் இல்ல. என்னத்த ஆளுகளை பாரு, எவ்வளவு அமைதியா நாடா பத்து உட்கார்ந்திருக்கீங்க தாய்மார்களா. உங்க ஆளுகளை பாரு நொன்னு பேசிக்கிட்டே இருக்குது. அது ஏன் தெரிஞ்சு வச்சுருவோம் உங்க லட்சணம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பொம்பளை ஒரு வீட்டுல குடும்பத்துல இருக்குடா. ஒரு பொம்பளை ஒரு குடும்பத்துல தொண பேசினா வச்சுக்க, அந்த குடும்பம் மயிரோட வழங்காது. ஆம்பளை பேசுனா இந்த குடும்பம் நல்லாத்தே இருக்கும். யார் சொன்னா? இப்ப நீ ஆம்பளை, நாங்க பெண்ணு பெருசுன்னு சொல்றல்ல, இந்த உலகத்துல நாங்க எல்லாருமே ஏத்துக்கிடுவோம். நீ பெண்ணு பக்கிற சக்தியை மட்டும் இந்த ஆண்டவன் உனக்கு குடுக்கலன்னு வச்சுக்க, என்ன பண்ணிடுவீங்க? உன்னை எல்லாம் பொட்ட நாய் கூட காலத்துக்கிட்டு உனக்கு இருக்காது. அதுல கூட பொட்ட நாயை தான் சொல்றேன், ஆம்பளை நாயை சொல்ல மாட்டேங்க. எல்லா இடத்துலயும் பொம்பளை நாகரையா மேல நாங்க இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பெரிய இது பேசுற? ஏன் நீ எங்களை மிஞ்சி என்ன பண்ணிடுவீங்க? நீ என்ன பண்ண போற? ஏன் நீங்க என்ன பண்ணிடுவீங்க கேக்குறீங்க? ஒரு பொம்பளை நினைச்சா ஒரு நேரத்துல 5 வேளை கூட பாப்போம். உங்கனால ஒரு வேளை கூட உருப்படியா பார்க்க முடியாது. பாப்பியலா? நாங்க பாக்குற 5 வேளை நீங்க பாப்பியலா? ஏய் அமைதியா இருக்கடா. என்னடா புரியுது சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ சொல்றல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன், சோறாக்கிட்டு இருப்போம், பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கோம், அந்த பக்கம் சீரியல் பார்ப்போம், இந்த பக்கம் வீட்டு வேலை பார்ப்போம், ஒரே நேரத்துல இந்த பக்கம் செல்லு நோண்டுவோம், ஒரே நேரத்துல 5 வேலை பார்ப்போம். உன்னால ஒரு வேலை உருப்படியா பார்க்க முடியுமா? கைவிடு. இப்படி பேசினா தாண்டி ஆம்பளை பேசுறியா பாரு. இப்படி பேசினா தானே எனக்கு பேச்சு வரும். பேசக்கூடிய ஆளை போட்டா தானே எனக்கு பேச்சு வரும். ஒரு பொம்பளை ஒரே நேரத்துல 5 வேலை சும்மா இருந்து தொலைங்கடா. ஏன்டா போட்டு நாடகத்தை கெடுக்குறியா? ஒரு பொம்பளை எங்க பொம்பளை அடைக்கப்படலாம். இந்த இவர் அடக்கும் போது நீ சரியான ஆம்பளை. அது பூரா மதுரை இவரை உள்ள இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. அது சுதி குறைஞ்சாதான் சரி பண்ணும். சரி, ஒரு பொம்பளை நினைச்சா ஒரே நேரத்துல 5 வேலையை பார்ப்போம் நீ சொல்ற. ஒரு பொம்பளை அடியா இங்க பேச்ச கொடுத்தா நாடகம் கெட்டு போயிட முடியாதா? அதனாலதான் யார்ட்டும் பேச்ச கொடுக்காம இருக்கேன். ஒரு பொம்பளை நினைச்சா 5 வேலையும் ஒரே இடத்துல பாப்பேன்ற. ஆமா, இப்ப உனக்கு எனக்கும் பந்தயம். என்ன பந்தயம்? அப்ப ஆம்பளை செய்யற எதை செஞ்சாலும் நீ செஞ்சிருவே. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க செய்வோம்யா. நீ சரியான பொம்பளை, பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேனே. ஆம்பளை எதை செஞ்சாலும் செய்வே. எதை செஞ்சாலும் செய்வே. சத்தியமா? சத்தியமா. இந்த கோயில் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த கோயில் மேல சத்தியமா. இப்ப நான் ஆம்பளை நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த தூணுகிட்ட உட்கார்ந்து நான் ஒண்ணுக்கு இருப்பேன். உன்னால முடியுமா? ஒரே பாரு, நாங்கள உட்கார்ந்து மூத்திரம் பெய்வேன். உன்னால முடியுமா? நாய் கூட தான் கண்டலக்கல பெய்தப்ப நாய் பெய்யும். இப்ப நான் நினைச்சேன்னா இந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்துல கூட ஒண்ணுக்கு இருப்பேன். உன்னால முடியுமா? இப்ப நீ இன்னொன்னு சொல்ற. என்னது? நாங்க நினைச்சா 5 பேரு 5 வேளையும் பாப்போம்ன்ற. ஆமா. இப்ப நான் ஒரு 3 ஒண்டாடி கட்டுறேன். நான் கட்டிட்டேன்னா எங்க அப்பன் டீ கடையில இருந்து காலை மேல காட்டை போட்டு டேபிள்ல உட்காந்துட்டு பேசுவாரு. என்னன்னு? என் மகன் சிங்கம்டா, 3 பொம்பளையும் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது எது நீ 3 புருஷன் கட்டுற? உங்க அப்பன் டீ கடையில உட்காந்துக்கிட்டு என் மக தங்க 3 புருஷனையும் வச்சு கட்டி ஏறிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் சொல்லுவேன், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா நீங்க எல்லாம் ஆம்பளையா? ஒரு ஆம்பளை 10 கல்யாணம் வேணா பண்ணலாம். அமைதியா இருக்க. இவ்வளவு தூரம் பேசுறல. ஆம்பளைனா யாருன்னு சொல்லு. ஆம்பளைனா ஒரு பொம்பளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறதா உண்மையான ஆம்பளை. அப்படி சொல்லு. 4 பேரும் அடிக்கிற ஆம்பளை நினைக்கிற, இல்ல ஊருக்கு மந்தையில இளவட்டங்களை தூக்கி தோலுக்கு பின்னாடி போடுற ஆம்பளை நினைக்கிற, இல்ல பெரிய ஜல்லிக்கட்டுல பெரிய காலமட்டை அடக்குற ஆம்பளை நினைக்கிற. அவெல்லாம் ஆம்பளை கிடையாது. இந்த உலகத்துல கட்டுன பெண்டாட்டிக்கும் பெத்தவளையும் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு, அவன் தாண்டி சண்டாளி மகள ஆம்பளை. பெண்ணுனா யாரு தெரியுமா? என்ன? ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தகுந்தபடி சாலூர்ல நம்பிராசம் போட்டிருக்காங்க. எந்த ஊர்லயும் இப்படி நாடகத்துல நம்பிராசம் போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல அடுத்து நம்பி மன்னன் வரப்போறார். உங்கள் ஊரை சேர்ந்த இந்த நாடகத்தை அமைத்த சோழராஜ் அவர்கள் இன்றைய தினம் நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, உங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்கள் ஊரை சேர்ந்த சோழராஜ் அவர்களுக்கு வேண்டும் என கேட்டுக்கொண்டு துவங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். இழந்த மறுத்திருக்கு, இழந்த மறுத்திருக்கு, நான் மட்டும் ஜெயப்பிரியாயிலேறி உள்பட்டுவா பாட்டு படிக்கும் என் சொட்டு புண்டுகளா இளவாழ தண்டுகளா மாங்கோத்து கரமேலே மயிலத்தும் சின்னவரே
ஏறினாலும் கத்தி இறங்கும். அகலமா இருக்காடா. ஏய் விஜய், இந்த பிள்ளை தொடைய பரமிச்சேன். வீட்டுல போய் முதல்ல சுத்தி போடணும். முட்டாய் மாதிரிடா சூர்யா. சூர்யா என்னைக்குமே கெடுதலுக்கு தான்டா. போய் யார்கிட்ட போய் சொல்ல போற? சின்னவரே இடையில நான் இருந்தேன். மிஸ்டர் தன்ராஜ், எனக்கு கோவம் வந்து 10 ரூபாய்க்கு சூடக்கட்டியை வாங்கி இதுல வச்சு கொளுத்தியே போடுவேன். பாத்துக்க, சூடக்கட்டியை வாங்கி வச்சு கொளுத்தி போடுவேன். சேப்பிரியா, நீ சூடக்கட்டியை வாங்கி கொளுத்த மாட்டே. சூடக்கட்டி ஏய் சேப்பிரியா, சேப்பிரியா ஊட ஊட மாப்பிளைக்கு சுண்டுவாதான். சூடக்கட்டியை நீ கொளுத்த மாட்டே. சூடக்கட்டியை கொண்டுகிட்டு வருவ. கொண்டு வந்து இதே மாதிரி மண்டை மேல வைப்ப. தீப்பெட்டியை எடுப்ப. பக்குன்னு பொருதுவேன். பொருதி கிட்ட கொண்டுகிட்டு வருவேன். மனசு கேட்காது. இத கொளுத்தணுமா அப்படின்ட்டு தீக்குச்சியை கீழே போட்டு இந்த சூட கட்டி இந்த விரல வச்சு இப்படி சுண்டி விட்டுட்டு இப்படி உருகி கரகமா எனக்கு இப்படி முத்தம் கொடுக்கணும்னு முகரே பாரு. ஏய் முத்தம் கொடுத்து பாரு. மோச்சம் தன்னால குண்டிய யாருக்கு மோச்சம்? நான் பிறந்தவனே சாதகக்காரன் நோட்டை தூக்கிட்டு போச்சு. சாதகக்காரன் நோட்டை பரட்டி பார்த்துவிட்டு, ஓமா எனக்கு பெரிய தோஷம் இருக்குமா, பெரிய கருணாக தோஷம் இருக்கு. அவன் எந்த பொம்பளை பிள்ளையும் பார்த்தாலும் அவன் நாக்கு ஒரு தோசை இருக்கு. இருட அவசரத்துக்கு பிறந்தவனே எனக்கு கோவம் வச்சு நறுக்க மனசு வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க ஏதாவது கொடுமைப்படுத்தா, நீ அதுக்கு மேல கொடுமை. உனக்கு தான் மைக் 2 மைக் இங்க இருக்கு. நீ எந்த மைக்ல போய் வாய் வச்சா? பழைய மண்ட மைக்னு நினைச்சிட்டேன். போ முண்டை. குலசாமி கோயிலுக்கு கொலைகேசில் நான் தான் உள்ள போறேன். கொலசாமி கோயிலுக்கு கூட்டமாக
என்னமோ பண்ணுறா, என்னமோ சொல்லுறா, உன்னோட கலிகம்னு அது நாம புரியவில்லை. அப்போது மாற்றமுள்ள அடையாளம் தெரியவில்லை. மாப்பிள அப்படித்தான் அழுகுங்க. சேப்ரியா முதல்ல அப்படித்தான் அழுகுங்க. சேப்ரியா கண்டு பட்டுச்சா, கண்டு பட்டுச்சா? ஏது இருந்தா தானே. ஏய் என்னடா எலவுந்த மாதிரி இப்படியே தலையில முக்கட விடுற? உனக்கு தங்கச்சி வேணும்டா. நீ எனக்கு மாப்பிள்ளைன்னா அந்த பிள்ளை உனக்கு தங்கச்சி. அப்போது மாற்றமுங்க இவ அழகாலும் ஐயர மீன் பிடிக்க பானை மீன் பிடிக்க பானை மீன் மாட்டிக்கிச்சா சேத்திலே மீன் பிடிக்க பானை மீன் மாட்டிக்கிச்சு பிடிச்சேன் கொண்டாடுவே ஊருல பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா பணியாரம் சுட்டு தரவா என் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு தரவா அஞ்சு முட்டா செவகத்தி பட்டு வந்த அவுக்க போட்டு அஞ்சு முட்டா பத்து வந்தே கஞ்சி கொண்டு ஐயோ 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 லவ்வே சொல்றாரு அம்மா அம்மா வாமா நீங்க ரொம்ப முக்கியம் நம்பிரசம் போட்டுருக்கு அதனால முடிக்கணும். கிட்ட வாடி பொழந்துடி எரிச்சு மசல் காப்பாத. நான் இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன். இவ்வளவு தூரத்தில் செய்ய முடியுமா? கிட்டவா ஆமா கிட்டவா. சரி பிரியா, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது. அவருக்கே எப்பயாவது மூடு வருதோ அதையும் கெடுக்கிறீங்க. மாப்பிள கொள்ள நாள் கடிச்சு தவறு எடுத்திருக்கேன், தவளையை விட்டுருக்கீங்க. என்ன சரி வா, சாதகத்துல எல்லா பொருத்தமும் ஒன்னா இருக்கு. நான் சொல்றேன், பாதி பொருத்தம் குறைஞ்சுதானே இருக்கு கல்யாணம் பண்ணாம. சரி பிரியா, என்னைய விட்டுட்டு இந்த மஞ்சள் சட்டக்காரரோட தவிட்டு போயிருவியா? ஐயோ கோபால், கோபால் நீங்க என்ன செத்துருவே கோபால், செத்துருவே கோபால்.
இந்த சாலூர்ல கொலகார பைய தெய்வத்துக்கு முன்னாடி பச்சை பொய் சொல்றாரா? நான் செத்தா நீ 3ஆம் நாள் குழி காயுதோ இல்லையா அடுத்த புருஷனை தெரியுடி சட்டாடி முண்டை. அப்படி சொல்லாதீங்க கோபால். நீங்க இல்லாத ஒரு கணம் என்னால வாழ லதா என்னைக்கு மெரினா பீச்ல கண்ணகீசல இடிச்சாங்களோ அப்பவே எனக்கு தெரியல. இல்லை கோபால் இல்லை, நடிக்கத்தான் கோபால் வந்தேன். உங்கள் அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோற்று விட்டது கோபால். இது ஊரா நடிப்பா? ஆமா நடிப்பா. அடி லூச்சு முண்டை. ஏன் கீழே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாய் வழியா வந்துராம கடவா கோணி ஊசி வச்சு தைக்கணும். வா கட்டி ஏன் கடுப்பா பேசினா காதல் வருமா? ஏய் இந்த சீன் முடிஞ்சுனா அப்புறம் கட்டி பிடிக்கிற சீன் இல்ல தெரியுமா? யார் இப்படி சொன்னது? ஏய் அதுக்கு அடுத்து சீன் இல்ல. இப்பவே நல்லா இப்பவே நல்லா திருப்தியா செஞ்சுக்கிட்டாதேன். அதுக்கப்புறம் நம்ம கட்டி பிடிக்க முடியாது. ஆல்ரவுண்டுக்காரன் மண்ணை வரி கூயில தூத்துனா தூத்துவேன். கேட்டவா எல்லாம் விழுந்துருச்சுடா. கடலாமைய தூக்கி அவன் முகரையில வீசு. ஏன்டா அப்படி தோசை எத்த தண்டி அகலமா வச்சிருக்கான் பாரு முண்டமா. ஏய் கூலிச்சாமி மாட்டு முடி முடிச்சிருக்கு பாரு. கூலிச்சாமி அதை எடுத்து விட போறாருன்னு நினைக்கிறேன். முடிய கொடுத்தாங்க தொலை. என்னப்பா எனக்கும் காதல் வருதுடா. தெரியும் தெரியும். நீ போய் மாட்டு தாவணியில கருப்பாய் கிளவிய போய் பண்ணு முழுசு முண்டை போ. தெரியும் தெரியும். அது அகண்டு போய் கிடக்கு போ. அந்த கிழவி செத்து போச்சா? அதையும் கொண்டு விட்டியா? சரி பிரியா எப்பேரு காதல் தெரியுமா? ஏண்டா நான் இருக்கவா போவாடா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பண்ணி லவ் பண்ற நேரம் ஏன்டா கெடுக்கிற? மாப்பிள நீங்க பண்ணுங்க. சரி பிரியா. மாமா என்னப்பா அக்கா நல்லா இருக்காங்களா? சொல்லுகிறேன் உங்களை காதலை கேட்கும் போது உனக்கு மூடு குபீர் குபீர் என்று வரும்பா. ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகு நின்றதே காவல் வளைத்தால் காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகு நின்றதே காவல் வளைத்தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகின்றதே. பாட்டு உறங்கிட கேட்டு ஒரு மதமாறு ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகின்றதே. உம்மகை முல்லை புதுமணி குமாய் அழகையே அதரங்கு அரவிந்த பூ கண்ணங்கள் ரோஜா கொடிந்த அள்ளி இலக்கில் நீ ஒரு செவ்வந்தி செண்பகமோடு செண்முகம் கொண்டு எனக்கென பிறந்தவோ குன்றில் போதே குமரி அழிந்து கண்ணம் தந்த மாலையங்கள்
ஏய் பிரியா நீ இல்லைன்னா லூசு முண்டை செத்து ஏயா அந்த பிள்ளை அப்பாதே போச்சு என்ன போட்டு ஊமை கொத்தா குத்துறா கை அங்க வைக்காத மைக் இங்க இருக்கு போ 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 தெரியும் அது பூரா மைக்கில் பூரா இன்வெர்டர் போஞ்சு வச்சு போ